Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட செகண்ட் மாடியூல் நம்பர் சீரீஸ்ல இன்னைக்கு 8 பார்ட் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற எல்லா சிஸ்டம்ஸும் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத சிஸ்டம்ஸா தான் இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன சிஸ்டம் சொல்லி தர போறீங்க பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 4 27 256. What is the next number? 46656. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பார்க்க போற சிஸ்டம் எதுக்குமே பின்னாடி பாத்தீங்கன்னா இது இதுவா தான் இருக்கும், இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு பார்க்க போற எல்லா சிஸ்டம்ஸும் வெரி வெரி நியூ சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் என்ன அப்படின்னு நானே சொல்றேன். இங்க பாருங்க 1 4 27 256. நெக்ஸ்ட் நம்பர் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா 46656. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது 4, அதுக்கப்புறம் ஒரு சடன் இன்க்ரீஸ் 27, அதுக்கடுத்து வெரி சடன் 256, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் நமக்கு தெரியாது. அதுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 46,656 போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1. ஸோ ஜஸ்ட் 1 4 அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும் 2 ஸ்கொயர். 27 அப்படின்றப்ப பாருங்க 3 கியூப், ரைட்? ஸோ 1 அப்படின்ற நம்பர் அப்படியே எடுத்திருக்காங்க, 1 பவர் 1, ரைட்? ஸோ 1 பவர் 1 1. நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்பர் 3, அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு. தென் வாட் இஸ் 256? 256 இஸ் நத்திங் பட் 4 பவர் 4. So 4 power 4 is nothing but 256. So 16 into 16, 256. So அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். Exactly 5 power 5. So 5 power 5 அப்படின்னா என்ன வரும்? So 5 5 25, 25 into 5 3125. So 3125 is the right answer. But இதுதான் இந்த சிஸ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணணும், லாஸ்ட் நம்பரோடையும் செக் பண்ணிக்கணும். ஸோ 6 power 6, just check it out. 6 power 6 46656 வருதா அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த சீரீஸ்க்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the respective number with respective powers, ரைட்? இதுதான் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம். ஸோ the missing number என்னன்னு பார்த்தீங்கன்னா missing number is 3125. Second example 7 26 63 126 215 342. ஸோ இதில் கொஷின் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் த ராங் நம்பர். ஐ ரிப்பீட் இட் அகெயின், which number is the wrong number here? Okay, ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பரே 7, அடுத்து 26. ஸோ எதோட மல்டிபிளும் நமக்கு கிடையாது இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கியூபிக் ரூட்டோ இல்லை ஸ்கொயரோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணாதான் எந்த நம்பர் ராங் நம்பர் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 7 8 minus 1 அப்படின்னு எழுதலாமா? 26 என்னன்னு எழுதுவீங்க? 27 minus 1. இதே 63 நம்ம எப்படி எழுதுவோம்? 64 minus 1, ரைட்? ஸோ இப்போ இதோட நிப்பாட்டிக்குவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த 8 நம்ம எப்படிப்பா எழுதலாம்? 2 cube minus 1 எழுதலாமா? இதே 27 3 cube minus 1. இதே 64 4 cube minus 1. அப்போ சிஸ்டம் நமக்கு ரெடி ஆகுது, ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 126. இப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு என்னவா இருக்கும்? 5 cube minus 1. 5 cube அப்படின்றது பார்த்தீங்கன்னா 125 minus 1. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 124 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கணும். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 126. ஏன்னா 124 கொடுத்துருந்தா தான் நமக்கு 125 minus 1ன்னு போடுறப்போ ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். மேபி 126 இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது இந்த நம்பர் சீரீஸ்ல ராங் ஆன்சர் 126, அதை தான் நான் ரைட் ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்களேன் 215. ஸோ 6, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6 cube minus 1 இருக்கணும். ஸோ இங்க ஆக்சுவலா 216 minus 1. அப்போ இது கரெக்டாக தான் வருது. அதே மாதிரி அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா
7 cube minus 1. Actually 7 cube அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 343. 343 minus 1 அப்படின்றப்ப நமக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 126 தான் ராங் நம்பர். அந்த 126ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க என்னன்னு கொடுத்துருக்கணும், 124 அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ ராங் நம்பர் என்னதுங்க? Wrong number is 126, right? Now third example. இங்க வந்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிஸ்டம். என்னன்னு பாருங்களேன். 7, 11, 4, 18, 14, 5, 15, right? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 7, அதுக்கு அடுத்து 11 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 4 டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து 8 இன்க்ரீஸ், அடுத்து 14 டிக்ரீஸ், அடுத்து 5 டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து 15 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது என்ன பசில் மாதிரி இருக்கு, இது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி இல்லையே அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா சீரியஸ்லி சொல்லணும்னா நம்பர் சீரீஸ்ன்றது ஒரு பியூர் பசில் தான். என்ன ராங் நம்பர் கண்டுபிடி, எங்க மிஸ்ஸிங் நம்பர் என்ன கண்டுபிடினா சீரியஸ்லி ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் நான் சொல்றேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இவ்வளவுதானா, இதை நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன். 7 plus 4 gives என்னது 11. ஆக்சுவலி இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one is the wrong number in the given series? ஸோ நமக்கு இங்கேயும் அதே தான். சிஸ்டம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், ராங் நம்பர் எது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ 7 plus 4 11. அடுத்து இங்க வந்து பாருங்க, 4 plus 14 gives 18. 4 plus 14 gives 18. அப்ப 7, 11, 4 கரெக்ட், 4, 18, 14 கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 14 plus 15. ஸோ 14 plus 15 போடுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும், இங்க 29 வந்திருக்கணும். பட் ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ the wrong number is 5 here. ஸோ 5 இருக்க வேண்டிய இடத்துல அவங்க என்னன்னு கொடுத்துருக்கணும், 29 கொடுத்துருக்கணும். ஸோ 5 is a wrong number here, right? ஸோ இன்னைக்கு பார்த்த சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் யுவர் குவிஸ். இந்த குவிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்த சிஸ்டம்ஸில் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.